நேதாஜி கட்டுமானம் மற்றும் சாலையோர வணிகர்கள் தொழிலாளர்கள் முன்னேற்ற நலச்சங்கத்தில் வருகை புரிந்திருக்கும் நமது தமிழ்நாடு கிராம வங்கி சார்பாக ஐயா வேலுசாமி அவர்கள் முதன்மை நிதி ஆலோசகராக நமது சங்கத்திற்கு சில விழிப்புணர்வுகளை பேசுவதற்காக இங்கு வந்திருக்கிறார். அவர்களுக்கு நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்து அதன்படியாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் மதிய வணக்கம். பின்னாடி கேக்குதா? இந்த வியாபாரிகள் சங்கம் கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஃபவுண்டர் நாராஸ் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு கிராம வங்கி மேனேஜர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே உறுப்பினராக இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் வேலுச்சாமி. இந்த தமிழ்நாடு கிராம பேங்க்ல ஒரு 30 வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆயிருக்கேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமேலு நிதி சார்ந்த ஆலோசனை மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நபார்ட்ல இருந்து நியமிச்சிருக்காங்க. எங்களுடைய வேலை என்னன்னா, தேனி மாவட்டம் முழுவதும் இருக்கிற விவசாயிகள், மகளிர் குழு, சாலையோர வியாபாரிகள், முதியோர், ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல இந்த 5 ஏரியாக்கள்ல போய் அவங்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம், தமிழ்நாடு கிராம பேங்க் தனியார் வங்கியா, கவர்மெண்ட் வங்கியா, கூட்டுறவு வங்கியா? சொல்லுங்க பார்ப்போம். தேனியில் தான் இருக்கு. ஒரு 10-15 வருஷமா இருக்கு தமிழ்நாடு கிராம பேங்க். எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? மதுரை ரோட்ல கனரா பேங்க் இருக்கு இல்லையா, மெயின் பிரான்ச், அது சந்துக்குள்ள இருக்குது. சொல்லுங்க பாப்பா, தனியார் வங்கியா, கூட்டுறவு வங்கியா, கவர்மெண்ட் பேங்கா? தெரியாது. ரைட், ரொம்ப தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டங்க, அதே சந்தோஷம். அதாவது முதல்ல அதான் தெரிஞ்சுக்கிடுவோம். இது தமிழ்நாடு கிராம பேங்க் முதல்ல பாண்டியன் கிராம பேங்கா இருந்தது. இது ஆரம்பத்திலேயே கவர்மெண்ட் பேங்க். 1976 ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்திலேயே இது கவர்மெண்ட் பேங்க். மற்ற கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் எல்லாமே 1960